Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்களோட फ्रेंड्स வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல ஏதாவது ஒரு மெசேஜ் பண்றாங்கன்னு வெச்சீங்க. நார்மலா இருக்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி LED நோட்டிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கீழ பாத்தீங்கன்னா லைக் பட்டன் இருக்கும். மறக்காத லைக் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பண்ற வீடியோஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். Guys, உங்களோட மொபைல்ல நோட்டிஃபிகேஷன் LED எனேபிள் பண்றதுக்கு சின்னதா ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணனும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் லிங்க் கொடுத்திருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. பட் இதுல வர செட்டிங்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா பாருங்க. ஜஸ்ட் அக்ரி கொடுத்துட்டு உள்ளார போனோனே ஓகே கொடுத்துருங்க. இதுல வந்து ரெக்வயர்ட் பர்மிஷன்ஸ் மேல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ரெக்வயர் பர்மிஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெக்வயர் பர்மிஷன்ன்றது ஒரு ஏரோ ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்க எல்லா பாக்ஸுமே நீங்கள் டிக் பண்ணி பர்மிஷன்ஸை வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா பர்மிஷனுமே ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஃபைனலாக சேவ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் செட்டிங் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அகைன் பேக் வந்துடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் லைட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மெயின் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆப் லைட்டிங் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வித் AOD அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு பர்மிஷன்ஸ் கேட்கும். ஜஸ்ட்டு அலோவ் கொடுத்து ஆன் பண்ணி விட்டுருங்க. அகைன் பார்த்தீங்கன்னா கீழே எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு ஃபைனலாக சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. ஃபைனலாக தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு அந்த லைட் செட்டிங் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எனேபிள் எட்ஜ் லைட்டிங்கிறது ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணி விட்டுருங்க. இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே எனேபிள் நாட்ச் சப்போர்ட்னு இருக்கும். அதை வந்து அட்ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலாக இருந்தால் மேனுவலியாக மாற்றுங்க. கைஸ் அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா நாட்ச் டைப்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்களோட மொபைல் டிஸ்பிளேயில் நாட்ச் எந்த டிசைனில் இருக்குது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? என்னோட வந்து ஓ டைப், ஏன்னா டிஸ்பிளேயில் ரவுண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அது மாதிரி உங்களோட மொபைலில் எந்த டிசைன் இருக்கோ அந்த டிசைனை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணும் போதே அது வந்து அந்த டிஸ்டன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம அந்த நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் போதே அந்த நாட்சி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பேட்டர்ன் எப்படி உருவாகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, என்ன திக்னஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒன்றா சேஞ்ச் பண்ண உங்களோட மொபைலில் உங்களுக்கே புரியும். ஜஸ்ட்டு அந்த நாச்சோட ஹைட்டு வித்து எல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இது பெரிய ஆப்ஷன்லாம் இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த நாச்சோட டிசைனை சுற்றி சும்மா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இன்னும் இது கலர் எஃபெக்ட்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா? எட்ஜ் திக்னஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த நாச்சோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணுன்றது. ஓகேங்களா? அதையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாத கீழே பார்த்தீங்கன்னா இதில் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த LED எரியணும், நாச்சை சுற்றி எரியணுமா இல்லை டிஸ்பிளேயில் ஏதாவது எங்கன்னா அது வரணுமா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அரவுண்ட் த நாச் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் மோட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா லைட்டிங் எட்ஜ் கலர் அமௌண்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரெயின்போவில் செலக்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா கலர்ஸ் எல்லாமே மாறிடும். ஓகேங்களா? எட்ஜ் கலர் அமௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதை வந்து ரெயின்போவில் மாற்றணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் செட்டிங். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட்டில் வந்து உங்களுக்கு ஷேடோ வேணுமா இல்லை எப்படி க்ளோ எஃபெக்ட்டில் வேணுமான்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிங்க. இது நார்மலாக இருக்கட்டும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்தோடனே அந்த எட்ஜஸ் ஸ்பீடுன்னு ஒன்று ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த LED வந்து அந்த ரொட்டேட் ஆகுதில்ல, ஸோ அது எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகணுன்றதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஸ்லோவில் வச்சிங்கன்னா அப்படியே ஸ்லோவாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக அந்த LED வந்து இதாகும். ஸோ அவ்வளோதான், செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே கொஞ்சம் க்ரீன் கலரில் சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணும்போது வாட்ச் வீடியோஸ் ஆட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணும்போது ஒரு ஆட் வந்து வரும். ஃபைனலாக அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. செட்டிங் சேவ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்களே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா உங்களோட மொபைலுக்கு மெசேஜ் பண்ணால் இனிமேல் இப்படி தான் இருக்கும். நார்மலாக மொபைல் ஆஃபில் இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் LED எப்படி எனேபிள் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.